தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டு பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம் சொந்த மண்ணிலேயே அடிமையாக வாழ்ந்த ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் ஆகஸ்ட் 15, 1947. லட்சக்கணக்கானவர்களின் மூச்சு நின்று போன பின்புதான் இன்று நாம் சுவாசிக்கிறோம் இந்த சுதந்திர காற்றை. தேசம் மீது நேசம் கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த நம் மறவர்களை சற்றே நம் மனதார நினைத்து பார்ப்போம். துயரின்றி நம் வாழ துன்பம் பல கண்டவர்கள் சண்டையிட்டு மாண்ட நம் வீர மறவர்களை சற்றே நம் சிந்தையில் நிறுத்தி வைப்போம். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை நினைத்து உதிரம் சிந்துவதே மேலானது என்ற வார்த்தைகளை விட்டு சென்ற மாவீரன் பகத்சிங். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார். இந்த மண்ணை காக்க தன்னையே மாய்த்து கொண்ட மருது சகோதரர்கள். 16 வயதிலேயே பாரதத்திற்காக தன்னையே தியாகம் செய்த தில்லையாடி வள்ளியம்மை. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இந்தியர்களை கொன்று குவித்த கலெக்டர் ஆய்ஸ்துவை சுட்டுக் கொன்று தன் உயிரை மாய்த்து கொண்ட மாவீரன் வாஞ்சிநாதன். இன்னும் எத்தனையோ வீர தியாகிகளின் ரத்தத்தால் விளைந்த இந்த சுதந்திரம் இமயத்தையும் குமரியையும் இணைத்திட்ட சுதந்திரம். பரந்த வானிலே தடங்களை வகுக்க வந்த சுதந்திரம். அகிம்சையில் கிடைத்த இந்த சுதந்திரத்தை இனம் மொழி மதம் கடந்து நேசிப்போம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். இன்னும் நம் உயிருக்காக பாரத தாயின் எல்லையில் நின்று தம் உயிரை தந்து கொண்டிருக்கும் நம் நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம்.